இந்த தெய்வ குழந்தைகளுக்கு உதவி பண்ணுற விஷயம் வந்து சும்மா ஏதோ முருகப்பெருமான் சொன்னார் அப்படின்னு சொல்லி நான் ஆரம்பிக்கல. என் ஆயுள் முழுவதும் நான் எனக்கு என்னோட காலத்துக்கு அப்புறமும் வாய் பேச முடியாத காது கேட்காத குழந்தைகள் எங்கே இருந்தாலும் தமிழ்நாட்டில் எந்த இடத்துல இருந்தாலும் பார்வையற்றோர் இவங்க எல்லாருக்கும் ஒரு உதவி நிச்சயமாக கேட்குறவங்க செய்கிற மாதிரி தான் ஒரு விஷயத்த முருகப்பெருமான் நடத்துவார் நான் நம்புகிறேன். அதில் சில குழந்தைங்களுக்குலாம் வந்து காலில் ஆப்ரேஷன் வச்சுருப்பாங்க, திடீர்னு கேட்பாங்க, அவங்களுக்கு வந்து காக்லியர் மிஷின் கொடுக்குற மாதிரி இருக்கும். இல்லை வந்து அவங்க அப்பா வந்து பெரிய முருக பக்தராக இருப்பார், அவர் கண்ணீர் விட்டு கருதும் போல நான் வந்து நிறைய குழந்தைகள் கடன் வாங்கிலாம் செஞ்சுருக்கேன். இது வந்து சொல்கிறதுக்காக நான் சொல்ல, இந்த மாதிரி சூழ்நிலைலாம் இருக்கிறப்போ திடீர்னு ஒரு சில பேர் வந்து உண்மையிலே முருகர் அவங்களை அனுப்புனாருன்றதை நான் கண் கூட பார்க்குறேன். அப்படிப்பட்டவர்கள் பேர்லாம் நிச்சயமாக சொல்லி ஆகணும். இன்னும் எத்தனையோ பேர் இருக்காங்க. நான் வந்து மிடில் கிளாஸ்னு ஒரு படத்தை பற்றி நான் குரல் பதிவு செய்வேன் பாருங்கள். ஒரு அம்மா 55 ரூபா அனுப்புகிறாங்க மாதம். நான் சொன்னேன், அம்மா வேண்டாங்கம்மா, நீங்கள் இந்த காசை வச்சு உங்கள் குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்கிறப்போ, இல்லைங்கய்யா எனக்கு ஒரு விஷயம் நடந்துச்சு, அதோட வேண்டுதல், அது இப்போ வரைக்கும் முருகர் கொடுத்துக்கிட்டே இருக்காரு, நான் அதுலேருந்து தான் செய்கிறன்றப்போ இந்த மிடில் கிளாஸ்னு ஒரு படம் வந்து ஒரு பெரிய விஷயத்தை உணர்த்துச்சு. அதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் முருகர் எல்லா இடத்துலையும் ட்ராவல் பண்ணியிருப்பார். அது சம்மந்தமாக நிச்சயமாக ஒரு பெரிய குரல் பதிவு பண்ணுறேன். நீங்கள் மனம் வந்து எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருப்பதில்லை. நீங்கள் வந்து அது தனித்தனியாக மனிதர்களுக்கு மனிதன் மாறுபடுது. அப்படி இருக்கும்போது நிறைய பேர் முருகன் அனுப்புகிற சக்தி, முருக சக்தி உள்ள ஆட்களை வந்து கண்டிப்பாக பதிவு செய்யணும். அதில் முக்கியமாக அன்பு மேகனான்னு ஒருத்தங்க, ஒரு பெரிய ஒரு குழந்தைக்கு வந்து இவங்களால அந்த வம்சமே வந்து நல்லா இருக்கு போது. ஏன்னா அந்த குழந்தை காது கேட்க ஆரம்பித்து படித்து நாளைக்கு நாளுக்காக சம்பாரித்து அந்த தலைமுறையை காப்பாற்றுறத போகுது அப்படின்னா அதுக்கு இவங்க பண்ண ஒரு பெரிய உதவி. அதுக்கப்புறம் சர்க்குணம், அதுக்கப்புறம் என்னோட முருக சக்தியில் 2025ஆம் ஆண்டு நிறைய பேர் எனக்கு ட்ராவல் பண்ணியிருக்காங்க கூட. அதில் நம்ம தம்பி கார்த்தின்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் பழனிவேல்னு ஒருத்தர். அந்த பழனிவேல் எப்படின்னா, நான் முருகருக்கு ஒரு விஷயம் செய்யணும், இதை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு நினைக்கும் போதே பழனிவேல்கிட்ட சொல்லாமல் இருக்கும்போது பழனிவேல் எனக்கு ஃபோன் பண்ணார். உண்மையிலே ஒரு பெரிய முருக சக்தியில் இருக்கிற ஒரு ஆள். அவர் எனக்கு ஃபோன் பண்ணி, அண்ணா நான் என்ன பண்ணோன்னா இந்த மாதிரி கோயிலுக்கு வந்துட்டீங்களா போகிறீங்களான்னு கேட்பார். அதெல்லாம் உண்மையிலே ஆச்சரியமாக இருக்கும். நான் ஒவ்வொரு சொல்லுவேன், நினச்சா நீங்கள் கூப்பிடுங்க பழனிவேல் அப்படின்னு சொல்லி அவர். அதுக்கப்புறம் ராமகிருஷ்ணன், அந்த மலர் மாலையை வந்து நான் சாத்துவேன். அந்த ராமகிருஷ்ணன் வந்து நிறைய நான் முருகப்பெருமான் என்னெல்லாம் ஆசைப்பட்டு செய்யணும்னு நினைக்கிறேனோ அதெல்லாம் ஒரு மாலையாக பண்ணி கொடுப்பாரு. அதை நான் கண்டிப்பாக முருகப்பெருமான்ட்ட போய் சாத்தியிருக்கேன். அதுக்கு வரும் ஒரு பெரிய முருக சக்தியில் இருக்கிறாள். அப்புறம் மணி ஐயர், அதுக்கப்புறம் திலீப்னு ஒரு டாக்டர் வந்து ஒரு பெருசாக உதவுனார். அதுக்கப்புறம் பிரதீப் அன்பில், அதுக்கப்புறம் சுபா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குவைத்தில் இருக்காங்க. அவங்களாம் உண்மையிலே ஒரு பேருதவிய ஒரு குழந்தையோட வாழ்க்கையை வந்து மாற்றினாங்க. அதுக்கப்புறம் மகா